பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதல்வர் அவர்கள் அவங்களுடைய எண்ணம் அதுதான், நிச்சயமா நடக்கும். எல்லா மாநிலத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா எல்லா பக்கமுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும்தான் ஒரு பர்டிகுலராக முக்கியமான இது மட்டும் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா எல்லா மாநிலத்திலையும் அது நடக்கலை. கிட்டத்தட்ட ஓரிரு மாநிலங்களில் நீங்கள் சொன்னது நடக்கலாம். அதுவும் நேரடி லைவ் இல்லாமல் அரை மணி நேரம் 10 நிமிஷம் அதை சென்சார் பண்ணி தான் திரும்ப என்ன செய்கிறாங்க, அனுப்பிட்டு இருக்கிறாங்க. முழு லைவ் இல்லை. நம்ம முழு லைவாட்டே கொடுக்கக்கூட நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமாக நடக்கும். இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்முடைய பிஎஸ்சி அலுவல் ஆய்வுக்குழுவில் தான் அவையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம வெளியே பொது வெளியில் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எல்லாமே அங்கே பேரவை அலுவல் ஆய்வுக்குழுவில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாட்டு எல்லாருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தாக தான் இருக்கும். இந்த 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த சட்டமன்றம் தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம திருநெல்வேலியில் நடக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்போதுமே நமக்கு ரொம்ப பாசமுள்ள மக்கள். எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர், நம்ம எம்எல்ஏ அப்படின்னு நினைப்பீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிப்ரவரி 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். சட்டமன்றம் எவ்வளவு நாட்கள் நடக்கும் என்பதை அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் சட்டப்பேரவைக்கு வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் பேரவை விதி 193(1) கீழ் நடப்பு சட்டமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் நடைபெறும் என்ற அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இடைக்கால பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிப்ரவரி 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். தேர்தல் நடைபெற உள்ளதால் இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். இடைக்கால பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியிருந்த நிலையில் அந்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார்.